அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவா இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோழ இளவரசன் கனவு. கனவின் குரலாக சங்கீதா. அத்தியாயங்கள் 12 மற்றும் 13. அத்தியாயம் 12. நான் இளவரசன். ஆதித்தன் கணத்தில் தன் நிலைமையை புரிந்து கொண்டு விட்டான். அப்படியே இருப்பதா அல்லது அவளிடமிருந்து விடுபட்டு எழுவதா? அந்த பூங்கரங்களுக்கும் வலிமை இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான். மீன் வெளியாளின் தோற்றத்திற்கும் அவளுடைய உள் உணர்விற்கும் குணத்திற்கும் சிறு தொடர்பு கூட இல்லை என்பதையும் புரிந்து கொண்டான். இறைவன் மீன் வெளியாளிடம் எல்லையற்ற எழிலை படைத்து விட்டான். நளினத்தை படைத்து விட்டான். கவர்ச்சியை படைத்து விட்டான். கண்களாலேயே கொள்ளை கொள்ளும் உடல் அழகை ஆயுதங்களாக அளித்து விட்டான். சாதாரண சிற்பியின் மகள் அல்ல அவள். சிற்பியின் மகள் என்ற போர்வையில் அவள் பல்லவ நாட்டின் முக்கியஸ்தருடன் நெருங்கி பழகி செல்வாக்கை தேடிக் கொண்டுள்ள விசித்திர குணம் உடையவளா? பெண்மையும் ஆண்களுக்குள்ள துணிவும் நிறைந்தவளா? அதனால் அவளை அளவிட முடியவில்லை. அவனிட்ட அளவு அவளுடைய உடல்வாகை, விழியின் சுழற்சியை, புருவத்தின் வளைவை, செழுமையான கன்னங்களை, துடிக்கும் உதடுகளை, வளை கொழுங்கும் கரங்களை, உடுக்கையை நினைவூட்டும் இடையை, இவ்வளவு நளினமான உடல் அமைப்புடன் சுறுசுறுப்பு மிகுந்த அவளுடைய உழைப்பால் மெருகேறி கடினத்தன்மையும் சேர்ந்திருப்பதையும் கண்டான் அவன். தொலைவில் இருந்தே எடை போட்டவை இந்த தோற்ற இனிமைகள். இப்போது அவள் மிக மிக நெருங்கிவிட்டாள். சிறிது சிறிதாக அவள் நெருங்கி வருவதை அவன் முதலில் உணரவில்லை. சிற்பி மகளிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் என்று முதலில் அவளை சந்தித்த போதே அவன் முடிவு செய்திருந்தான். ஆனால் இந்த மரத்தடியில் மறைவிடத்தில் அவள் கேள்வி கேட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல அவள் நெருங்குவதையும் அவன் உணர்ந்தான். பாதங்கள் நகர்ந்தன. இடையில் கரத்தை வைத்துக் கொண்டு திரும்பினாள். தோள்களை குலுக்கியவாறு நகர்ந்து வந்தாள். அவளுடைய மெல்லிய மூச்சுக்காற்று அவன் மீது பட்டு உடலின் சிலிர்ப்பை ஊட்டியது. மிக நெருங்கிய அவளது எழிலான பூ உடலின் காந்த சக்தி அவனை இழுத்தது. தஞ்சையில் அந்த புறத்திலுள்ள அவனது சிறிய மனையாட்டி அவன் கண்ணெதிரே தோன்றி நீள இருந்த கரங்களை தடுத்து நிறுத்தினாள். ஓ விக்கி அண்ணா, நீ எங்கேதான் போய்விட்டாய்? நீ அருகே இருப்பது ஒரு கவசம் போல எனக்கு இருந்ததே என்று வாய் விட்டு கூற வேண்டும் போல தோன்றியது. பல்லவ பெருநாட்டில் பெண்கள் இவ்வளவு துணிவு பெற்று விட்டார்களா? ஆண்களை கண்டால் ஓடி ஒளியும் நனம் என்னும் திரை நீங்கி வெளிவந்து விட்டார்களா? மீன் வெளியால் தன்னை அடையாளம் கண்டு கொண்டாள். ஒருவேளை இன்னும் அதிகமான உபச்சாரம் செய்வாளோ? என்ன இருந்தாலும் புதிதாக அறிமுகமான ஓர் ஆடவனிடம் சிற்பி மகள் நடந்து கொள்ளும் விதம் ஏற்கக்கூடியதாக இல்லை. ஆதித்தனால் விழிகளை துறக்க முடியவில்லை. அரசகுமாரன் என்றும் ஏழை குடிமகன் என்றும் பசி வேற்றுமை பார்ப்பதில்லை. அது எவரையும் எளிதில் ஆட்கொண்டுவிடும். அந்த பசி ஆதித்தனையும் விட்டு வைக்கவில்லை. பசி களைப்பு ஆதித்தனை எழ முடியாமல் அழுத்தியது. அந்த பாரத்தை மீன் வெளியாளின் மெல்லுடல் என்று நினைத்து கொண்டு விட்டான் அவன். ஒரு கரத்தால் அவளது பிடியை மெல்ல விளக்க முயன்றான். அவளது வலக்கரம் அவளது இடத்தோளை தொட்டது. மீன் வெளியால் அவள் முகத்தில் வியர்வையை தன் மலர் கன்னங்களால் ஒத்தி எடுக்க முயன்றாள். ஆதித்தன் இரு கரங்களாலும் அவளுடைய தோளை பற்றி தூக்கி நிறுத்தியவாறு தானும் உடனெழ முயன்றான். எவ்வளவு நேரமாக இது போல் என்னருகே இருக்கிறாய் என்று பரபரப்புடன் கேட்டான் ஆதித்தன். தங்கள் கனவு தொடங்கியது முதல் என்று கூறியவாறு அவனுடைய மீசையில் படிந்துள்ள தூசியை தடவினாள். அந்த ஸ்பரிசம் ஆதித்தனை ஓரளவு சினம் கொள்ள செய்தது. நீ ஒரு ஆண்மகன், இளவரசன், மகத்தான சாம்ராஜ்யமாக எழப்போகும் சோழ பெருநாட்டின் இளவரசன். நீ மனமானவன். உன் இளம் மனைவி உன் அணைப்பின் சுகத்திற்கு ஏங்கி தஞ்சையிலே தவித்துக் கொண்டிருப்பது நினைவில் இருக்கட்டும் என்று அவனது உள்மனம் சொல்லவே ஆதித்தன் சிலிர்த்து கொண்டு எழுந்தான். கனவு கண்டேனா என்று திடுக்கிட்டு கேட்டான் ஆதித்தன்.
இப்போது மீன் விழியால் பாறையின் மீது சாய்ந்தவாறு ஒரு கரத்தை தலைக்கு அணைப்பாக வைத்து அமர்ந்தாள். உட்காருங்கள், எங்கே எழுந்து விட்டீர்கள்? பசியை தீர்க்க ருசியான உணவு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அருகே இருந்த தட்டின் மேலிருந்த துணியை அகற்றினாள். 2 தோசை, புளியஞ்சோறு, தயிர்ச்சோறு எல்லாமே இருந்தன. தயிரின் புளிப்பும் புளியஞ்சோற்றின் எண்ணெய் கலந்த மிளகாய் மஞ்சள் நெடியும் வீசின. ஒரு கணம் அவற்றை எடுத்து புசிக்கலாமா வேண்டாமா என்று கூட எண்ணினான். பசியால் மயங்கி சாய்ந்து விட்டீர்கள். ஓடோடி சென்று மீதி இருந்த உணவை எடுத்து வந்தேன். நேற்று இரவும் கால் வயிறு கூட நிறைந்திருக்காது. பல்லவ நாட்டில் பட்டினியால் கிடக்க ஒருவரையும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி அவனது கரத்தை பற்றி இழுத்து உட்கார வைக்க முயன்றாள். சற்று எழுந்து கரத்தை உயர்த்திய நிலையில் அவளே ஒரு சிற்பம் போல திகழ்ந்தாள். வியர்வையால் அவள் அணிந்திருந்த கச்சு நனைந்திருந்தது. நெற்றியில் முத்தாரம் போன்ற வியர்வை துளிகள் புதிய ஆபரணமாக திகழ்ந்தன. பாவம், நமக்காக மிகவும் சிரமப்படுகிறாள். அவளுடைய செய்கைக்கு உள்ளர்த்தம் நாம் ஏன் கற்பிக்க வேண்டும் என்று ஆதித்தன் நினைத்தான். அவள் அருகே உட்கார்ந்து கொண்டான். அதோ சொம்பிலே நீர், கை கழுவி கொள்ளுங்கள். குடிப்பதற்கும் அந்த நீர்தான், அதனால் அளவோடு உபயோகிங்கள் என்று கூறி கால்களை குத்திட்டு உட்கார்ந்து கொண்டு நெற்றி வியர்வையை மேலாடையால் துடைத்துக் கொண்டாள். எதிரே ஒரு ஆடவன் இருக்கும் நாண உணர்வே அவளுக்கு இல்லாததை ஆதித்தன் கவனித்தான். பசியால் துடித்தீர்கள், இப்போது வெளியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகட்டும். தோசை ஒரு வில்லல், ஒரு பிடி புளியஞ்சோறு, ஒரு வாய் தண்ணீர் என்று மலமளவென பசியை ஆற்றிக் கொள்ளுங்கள். மெல்ல சிரித்தான் ஆதித்தன். வயிற்றுக்குள் ஒரு கவலம் போவதற்கு முன்பே முறுவல் பூக்கிறதே என்றாள் மீன் விழியால். என்னை யார் என்று அறியாமலே இவ்வளவு சிரமப்படுகிறாயே, அந்த நினைப்பு சிரிப்பை அளிக்கிறது. நான் சிரமப்படுகிறேன் என்றால் அதற்காக இறக்கப்பட வேண்டும். சிரிப்பு ஏன் வருகிறது? இப்படி ஒரு பெண் விடாப்பிடியாக உபச்சாரம் செய்கிறாளே என்று நாணமற்ற செய்கையை எண்ணி நகைக்கிறீர்களா? ஆதித்தன் திடுக்கிட்டான். இல்லை இல்லை, அதற்காக நான் சிரிக்கவில்லை. என் நிலையை எண்ணி சிரித்துக் கொண்டேன். எங்கோ பிறந்தேன், எங்கோ சுற்றுகிறேன். காட்டின் நடுவே ஒரு கவளம் சோற்றிற்காக ஒரு பெண்ணிடம் ஏங்கி நிற்கிறேனே என்று எண்ணினேன். உடனே சிரிப்பு வந்தது. சோழ நாட்டவர்கள் புத்திசாலிகள் என கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் அவர்கள் எங்கு சென்றாலும் பிழைத்துக் கொள்வார்கள். உங்களை யார் என்றே எனக்கு தெரியாது. சந்தித்த ஒரே கணத்தில் தங்களை எனக்கு பிடித்து விட்டது. நீங்கள் என்னை சோழ நாட்டிற்கு அழைத்தவுடன் மிக நெருங்கிய உணர்வை அடைந்து விட்டேன் என்றாள். அவள் குரலில் பாச உணர்ச்சி நிறைந்திருந்தது. வார்த்தைகளில் பொய் இல்லை என்பது தெரிந்தது. சிற்பி மகளை நாம் நமது திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தவனாக ஆதித்தன் அவள் அருகே அமர்ந்து கொண்டான். கை கழுவிக்கொண்டு ஒரு தோசையை வெண்டு வாயிலே போட்டுக்கொண்டான். ஆகா, பிரமாதம் என்றான். ஒரு வாய் புலி சொற்றை எடுத்து வாயை போட்டுக் கொண்டவுடன் அவனது விழிகள் அகன்றன. கீழே உமிழ முடியாமல் விழுங்கினான். கண்களில் நீர் ததும்பியது. ஆனந்த கண்ணீர் என்றாள் மீன் விழியால். சுவையான உணவு என்றாயே. ஆமாம், ஒரு சுவை அதிகமாகிவிட்டது. உப்பு மட்டுமன்று. நீங்கள் வீரர் அல்லவா, அதனால் காரம் சற்று அதிகமாக இருக்க வேண்டும். காரம் மட்டுமன்று, பல்லவ நாட்டு கலை செல்வத்தின் பிஞ்சுகளும் கலந்திருக்கின்றன. என்ன சொல்கிறீர்கள்? என்னை பற்றி அப்படி மறைமுகமாக குறிப்பிடீர்களா? ஆதித்தன் நகைத்தான். நீயும் பல்லவ நாட்டு கலை செல்வம்தான், ஆனால் பிஞ்சென்று, மலர். நான் குறிப்பிடுவது இந்த புலிச்சோற்றில் கலந்துள்ள மலை பிஞ்சுகளை. இவ்வாறு அவன் கூறியதை கேட்டதும் மீன்விழி பெரும் நகைச்சுவையை ரசித்து விட்டது போல இரு கரங்களையும் தூக்கியவாறு சிரித்தாள். அவள் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து சிறிது துள்ளி எழுந்து அமர்ந்தாள். அப்படியே ஆதித்தன் மீது பாய்ந்து உணர்ச்சி மிகுதியால் அவளை அழித்துக் கொண்டு விடுவது போல இருந்தது அவளது செய்கை. நன்றாகத்தான் பேசுகிறீர்கள், நகைச்சுவையாகவும் பேசுகிறீர்கள். தாங்கள் வீரர் மட்டுமல்லர், சிறந்த அறிவாளியும் கூட. அதை நான் புரிந்து கொண்டேன். உங்களை விட நான் அறிவாளி, தெரியுமா என்று கூறும்போது ஒரு குழந்தையின் மழலை அவளது சொற்களில் துணித்தது.
ஆனால் அவளுடைய பேச்சில் கர்வம் இருப்பது போலவும் தோன்றியது. நீங்கள் சிறந்த வீரர், அறிவாளி என்பதை இன்று காலையில் பார்த்தவுடனேயே தெரிந்து கொண்டு விட்டேன். ஆனால் நீங்கள் என்னை பற்றி இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் என்று அவள் சொன்னபோது, அதனால் நீ என்னை விட பெரும் அறிவாளி, அப்படித்தானே என்று கூறும்போது அவன் குரலில் சீற்றம் இருந்தது. அடடா, அதற்குள் முகம் மாறிவிட்டதே. விளையாட்டு பேச்சு வினையாகிவிடப் போகிறது. என் உள்ளத்தை இதற்குள் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். ஒரு பெண் தன் மனதில் உள்ளதை உடனே விட்டு உரைக்க மாட்டாள். அதுவும் ஒரு புது மனிதனிடம். தாங்கள் என்னை பொறுத்தவரை புதியவர் அல்லர். என்ன அப்படி என்னை விழுங்கி விடுபவர் போல பார்க்கிறீர்கள்? தட்டில் உள்ளதை தீர்த்து விடுங்கள். என் தந்தை காத்திருப்பார். நான் அங்கே போக வேண்டும். அதற்குள் நான் உங்களிடம் மனம் விட்டு பேச எண்ணுகிறேன். காந்தம் போல என்னை இழுத்துவிட்ட உங்களிடம் கள்ளமற்ற என் இதயத்து உணர்ச்சியை கூறியாக வேண்டும். இவ்வாறு அவள் கூறும்போது அவளுடைய விழிகள் மின்னின. அவள் உணர்ச்சி வயப்பட்டிருக்கிறாள் என்பது அவளுடைய அங்கங்கள் துடிப்பதில் இருந்து தெரிந்தது. ஆதித்தன் அவளையே உற்று நோக்கினான். காந்தம் போல கவர்பவர்கள் பெண்கள் என்று சொல்வார்கள். நாம் இவளுக்கு காந்த சக்தியாகி விட்டோமே. பெண்களை கவரக்கூடிய சக்தி அப்படி என்ன நம்மிடம் இருக்கிறது? மீன்வெளியால் கூறுவது உண்மையாக இருப்பின் நம்முடைய திட்டத்தை சிற்பியின் மகளை கொண்டே நிறைவேற்றிக் கொள்வோம் என்று ஆதித்தன் முடிவு செய்தான். நான் சோழ நாட்டின் சாதாரண குடிமகன் அல்லன். பல்லவ நாட்டை சுற்றி பார்க்க வந்த யாத்திரிக நல்லன். விஜயாலய சோழரின் ஒரே மகன், அபராஜிதனின் நண்பன், இளவரசன் ஆதித்த சோழன் என்று கூறிவிட முடிவு செய்தான். அத்தியாயம் 13. வாளும் விழியும். தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்வது என்று ஒரு கணம் யோசித்தவாறே அவள் கொண்டு வந்த உணவை, அது கல் நிறைந்ததாக இருந்தாலும் ஒரே புளிப்பாக இருந்தாலும் நிறைவிலே உண்டு தீர்த்து முடித்தான். குவளை நீரை எடுத்து ஒரே மூச்சிலே குடித்தான். அவள் அவனை வைத்த விழி வாங்காது அப்படியே பருகி தீர்த்து விடுபவள் போல பார்த்து கொண்டே இருந்தாள். அச்சம், மடம், நாணம் மூன்றையும் நாம் எவ்வாறு விட்டோம் என சிற்பி மகள் எண்ணினாள். அச்சத்தை விட்டவள் அவள் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் நாணத்தை விட்டவள் என்று அவளை பற்றி ஒருவரும் சொல்ல துணிய மாட்டார்கள். பல்லவ நாட்டில் பெரிய அதிகாரி முதல் தன் தந்தையிடம் பணியாற்றும் சிற்பி வரை அவள் சகஜமாக பழகுவாள். கள்ள உள்ளம் அவளிடம் கிடையாது. நேருக்கு நேர் விழிகளை இமைக்காமல் பார்ப்பதும், முத்துப்பற்கள் தெரிய நாணயங்கள் கொட்டுவது போல கலகலவென சிரிப்பதும், கண்டிப்பாகவும் அழுத்தமாகவும் பேசுவதும் அவளுடைய பிறவி குணங்கள். அதை அறியாது மூக்கு அறுபட்டவர்களும் உண்டு. அவளை கண்டாலே அஞ்சி நடுங்குபவர்களும் உண்டு. ஆதித்தனும் ஆண்மகன் போன்ற அவளுடைய குணத்தை பற்றி நேற்று முதலே சிந்தித்து வருகிறான். அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சோழ அரசகுமாரன் என்று தெரிவித்து விட்டால் அவளுடைய மனப்பான்மை எப்படி மாறுமோ? தண்ணீரை குடித்துக் கொண்டே ஆதித்தன் எண்ணினான். மெல்ல மெல்ல இப்படி வேகமாக குடித்தால் எப்படி என்று மீன்வெளியால் மெல்ல கூறி அவனை பார்த்தாள். மீன்விழியால் என்ற பெயர் அவளுடைய விழி அழகால் இடப்பட்டது என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அவளுடைய தந்தை சிற்பி திரு ஆலவாய் நகரில் வாழ்ந்தபோது அவள் பிறந்ததால் மீனாட்சி அம்மையின் திருப்பெயரை கொண்டு இடப்பட்டது. முகமெனும் தடாகத்தில் இரு விழிகளும் சுழல்வது கயல்களின் துள்ளலை போல இருக்கிறது. ஆதித்தன் மெல்ல நகைத்தான். உன்னை அரசர் தேடவில்லையா என்று கேட்டான். அவர் புறப்படுவதற்குள் சென்று வழி அனுப்பி விட்டேன். அரசர் எங்கு செல்கிறார்? அவர் எங்கு வேண்டுமானாலும் செல்வார். இப்போது கோவில்கள் கட்ட புதிய புதிய ஊர்களை தேர்ந்தெடுப்பதற்காக சுற்றுப்பயணம் செய்கிறார் என்று அவள் கூறிக்கொண்டே செம்பில் மீதமிருந்த தண்ணீரை எடுத்து ஆதித்தனின் வாயை மெல்ல துடைத்தாள். அவனது உடல் சிலிர்த்தது. மீன்விழி, உனக்கு இந்த பெயரை சூட்டியது தகும் என்றான் ஆதித்தன். அவளோ மெல்ல நகைத்தாள். எல்லோரும் சொல்வதைத்தான் நீங்களும் சொல்கிறீர்கள். எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? என் பெயரை பற்றிதான். அது சரிதானே, உண்மையும் கூட.
உங்களை எந்த காந்த சக்தியும் எளிதில் கவர்ந்துவிடும் என்று தோன்றவில்லை. அப்போது ஆதித்தன் சிரித்தான். அந்த சிரிப்பில் எப்போதும் எதிரியின் இதயத்தை குலுக்கிவிடும் ஒளி இருக்கும். சில நாட்களுக்கு முன்பு என் சகோதரியை காலத்தையில் சந்தித்தீர்கள். அப்போதும் இதே சிரிப்பு சிரித்தீர்கள். அந்த சிரிப்பிலே அவள் மயங்கி விட்டாள். அதனால் தான் உங்கள் பேச்சை நம்பி ஊரை விட்டு புறப்பட்டு விட்டாள். தஞ்சைக்கு செல்ல போகிறாள். என் பேச்சை நம்பினாள் என்று சொல். மயங்கினாள் என்று சொல்வது சரியா என்றான் ஆதித்தன். நம்பிக்கை இருந்தால் தானே மயங்குவர் என்றாள் மீன்விழி. மயங்குபவர்கள் நம்பலாம் அல்லவா என்று ஆதித்தன் அவளது இதயத்திற்குள் வெளியை பாய்ச்சுவது போல கேட்டான். மயக்கம் தீர்ந்த பிறகு நம்பிக்கை குறைந்து விடலாம் அல்லவா? ஆதித்தன் மறுமொழி கூறினான். மிக நன்றாகவே பேசுகிறீர்கள். சோழ நாட்டவர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே. நேரே இப்போது பார்த்தும் விட்டேன். சோழ நாட்டவர்கள் புத்திசாலிகளாக இருந்து என்ன பிரயோஜனம்? பல்லவ நாட்டவர்களுக்கு அடிமையாக அல்லவா இருக்கிறார்கள். ஆதித்தன் இவ்வாறு கூறியவுடன் மீன்விழி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் முகத்தில் வியப்புக்குறி புலப்பட்டதா அல்லது சந்தேகம் தெரிந்ததா என புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? சோழ நாடு பல்லவ நாடு என்று ஏன் பிரித்து பேசுகிறீர்கள்? பாண்டிய நாட்டவர்கள் சாளுக்கியர்கள் வேண்டுமானால் பல்லவர்களை கண்டு பொறாமைப்படுபவர்களாக இருக்கலாம். ஆனால் சோழ நாட்டவர்கள் வேறு, பல்லவர்கள் வேறு என்று பிரிக்கவே கூடாது. இப்போதுதானே சோழ நாட்டவர்கள் தங்களது திறமையை காட்டத் தொடங்கி இருக்கிறார்கள். தஞ்சையில் சிறு கோட்டையை கட்டி இருக்கிறார்கள். எங்கள் அரசர் அபராஜிதர் மிகவும் பெரிய மனதுடன் விஜயாலயருக்கு சில பகுதிகளை விட்டுக் கொடுத்து விட்டார் என்று அவள் கூறும்போது ஆதித்தன் உடல் மெல்ல துடித்தது. சோழ நாட்டை சிறுமைப்படுத்தி சிற்பியின் மகள் பேசுவது போல அவனுக்கு தோன்றியது. மிக நெருக்கமாக அவள் பழகுவதை உண்மையாக நம்பிவிடக் கூடாது என்று முடிவு செய்தான். என்றாலும் தான் சோழ இளவல் என்பதை அவளிடம் எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்ற துடிப்பு ஓங்கி நின்றது. உடனே எழுந்து நின்றான் ஆதித்தன். அவன் உடனே அந்த இடத்தை விட்டு எழுந்து விடுவான் என்பதை மீன்விழி எதிர்பார்க்கவில்லை. ஏன் ஏன் எழுந்து விட்டீர்கள்? சற்று இளைப்பாறலாமே என்று அவள் குரலில் அன்பு குழைத்து வர கூறினாள். இல்லை, எனக்கு நேரமாகிறது என்றான் ஆதித்தன். சிரித்துக் கொண்டாள் மீன்விழி. ஏன் சிரிக்கிறாய்? அவன் தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பினான். நேரம் உங்களுக்கு மட்டும்தானே ஆகிறது? அது மலைவாயிலை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் கதிரவனும் நேரமானதால் தான் விரைகிறான். எனக்கும் கூட நேரமாகிறது. நான் பண்டங்களை சேகரிக்க வேண்டும். திருத்தணிகைக்கு புறப்பட வேண்டும் என்றாள் மின்விழி. நீ எப்போது புறப்படுகிறாய் என ஆதித்தன் கேட்டான். நாளைக்கு என்றாள் மீன்விழி. பிறகு அவனை நெருங்கி அவன் கரங்களை தன் இரு கரங்களாலும் பற்றி, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் காலையிலேயே சொன்னேனே, திருத்தணிகைக்கு. அதற்காகத்தான் குதிரையை நானும் என் நண்பனும் எடுத்துக்கொண்டோம். இப்போதே புறப்பட்டுதான் ஆக வேண்டுமா? ஆம், உன் உதவி இருந்தால் என்றான் ஆதித்தன். என் உதவியா? காத்திருக்கிறேன், கேளுங்கள் என்று கூறும்போது அவளது கரம் ஆதித்தன் கரத்தை அழுத்தியது. மென்மைக்கும் அழுத்தம் உண்டு என்பதை புரிந்து கொண்டான். அவளது பிடியை தவிர்க்க முயன்றான் ஆதித்தன். எனக்கு உடனே குதிரை ஒன்று வேண்டும். இன்று இரவே திருத்தணிகைக்கு சென்று என் நண்பனை சந்திக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவளையே உற்று நோக்கினான். குதிரை தருவதற்கு நான் என்ன அதிகாரியா? அதிகாரிகளுக்கும் மேல். நீ மனம் வைத்தால் ரதமே ஏற்பாடு செய்ய முடியுமே. தஞ்சைக்கு வந்தால் என்னை ரதத்தில் தான் அழைத்து செல்வீர்களோ என்று மீன்விழி அவளது பரந்த தோல் மீது படர முயன்றாள். அவளை மெல்ல மிக சாமர்த்தியமாக தன் அருகே வர முடியாமல் நகரச் செய்தான். ஒரு கணம் மீண்டும் சொல்லி விடுவோமா என்ற துடிப்பு. தஞ்சைக்கு அவள் வந்தால் ரதத்தில் அழைத்து செல்வது ஒன்றும் சிரமமில்லை. இளவரசனுடன் ரதத்தில் வந்தால் சாதாரண வரவேற்பா கிடைக்கும்? அதை சொல்லி விடுவோமா அவளிடம்? என்ன ஆயிற்று? மௌனமாகிவிட்டீர்கள்
தஞ்சையிலே ரதம் கிடைக்காதா என்ன? தங்க ரதமே கிடைக்கும் என்றான் ஆதித்தன். ஓ, அவ்வளவு செல்வம் கொளிக்கிறதா என்று அவள் கேட்ட கேள்வி ஆதித்தனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஏன், பல்லவ நாடுதான் செல்வம் கொளிக்கும் நாடோ? வெறும் கற்கோயில்களை தவிர வேறு என்ன இருக்கிறது? எங்கள் அரசர் பெரும் கோயிலே கட்டப் போகிறார். தங்கத்தால் விமானம் அமைக்க திட்டமிட்டிருக்கிறார் என்றார் ஆதித்தன். சிறு குழந்தை போட்டி போட்டுக் கொண்டு பேசுவது போல இருந்தது. மீன்விழி நகைத்தாள். நீங்கள் பல்லவ அரசரை மிகவும் சாதாரணமானவராக எண்ணிவிட்டீர்கள். அவர் திருத்தணிகை முருகபிரானுக்கு கனகாபிஷேகம் செய்ய தீர்மானித்திருக்கிறார். அதற்காக ஆலோசனை கூட்டமும் திருத்தணிகையில் நடக்கப் போகிறது என்றாள். அவள் முகத்தில் பெருமை பொங்கி பரவியது. நீ திருத்தணிகைக்கு போவது அதற்குத்தானா? ஆமாம், என் தந்தையும் உடன் வருகிறார். திருத்தணிகை கோவிலில் பல புதிய சிற்ப மண்டபங்கள் கட்ட உத்தேசம் உள்ளது. நீங்களும் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வரலாம். நீ உதவி செய்தால் வருவேன். குதிரைதானே என்று கூறி குறும்புத்தனமாக நகைத்த சிற்பி மகள். தருகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கோர் உதவி செய்ய வேண்டும். உதவியா? உனக்கா? உனக்கு உதவி செய்யும் தகுதி எனக்கு இருக்கிறதா? நிறையவே இருக்கிறது. திருத்தணிகையில் என்னை நீங்கள் கட்டாயம் சந்திக்க வேண்டும். இதன் பெயர் உதவியா? என்னை சந்தித்தவுடன் நான் உங்களை என் தந்தையிடம் அறிமுகப்படுத்துவேன். இது நீ எனக்கு செய்யும் உதவி அல்லவா? தஞ்சைக்கு செல்ல என்னை அனுமதிக்குமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அப்போது கற்பனையாக ஒரு கதையும் சொல்வேன். நீங்கள் அதற்கு ஆமாம் என்று சொல்ல வேண்டும். இல்லவே இல்லை, பொய் என்று சொல்லிவிடக் கூடாது. அப்படியா? என்ன கற்பனை கதை அது? இப்போது சொல்ல மாட்டேன். திருத்தணிகை மலை அடிவாரத்தில் உள்ள சத்திரத்தில் உங்களை சந்திக்கும் போது கூறுவேன். இப்போது இதற்கு ஒப்புக்கொண்டால்தான் நான் குதிரையை தருவேன் என்றாள். அவளது குரலில் வேண்டுகோளின் அழுத்தம் இருந்தது. ஆதித்தனும் அதற்கு சம்மதித்தான். குதிரை கிடைத்தது. குதிரையை தட்டி கொடுத்து ஏறும்போது மீன் விழியால் கையை அசைத்தவாறு நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. குதிரை காற்றிலும் கடுகி பறந்தது. மெல்ல மெல்ல கதிரொலி சுருங்கியது. திடீரென குதிரையின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. சாலையின் நடுவே அவன் கண்ட காட்சி. பல்லக்கு ஒன்று நின்று கொண்டிருந்தது. கீழே இறக்கி வைக்க தோன்றாமல் திகைத்து நின்றவாறு இருந்தனர். வாளோடு வாள் உராய 7-8 பேர் குதிரை மீதிருந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஆதித்தன் புரிந்து கொண்டான். சிவிகைக்குள் இருக்கும் மங்கைக்காக அந்த சண்டை நடக்கிறது என நொடியிலே தெரிந்து கொண்டான். பல்லவ நாட்டில் சாலையில் தைரியமாக நடமாட முடியவில்லை. ஒரு பெண்ணை வழி மறிக்கிறார்கள். யாராக இருந்தால் என்ன? வழிப்பறி கொள்ளையர்களுக்கு இடம் தரக்கூடாது. குதிரை மீதிருந்து கீழே குதித்தான் ஆதித்தன். ஒரு வீச்சில் ஒரு குதிரை வீரனை கீழே வீழ்த்தினான். அவனிடமிருந்து வாளை பறித்துக் கொண்டு ஆதித்தன் கைவாள் சக்கரம் போல சுழன்றது. அலறலுடன் மூலபத்திரன் வீரர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி ஒளிந்தனர். சிலர் குதிரை மீது ஏறி ஓடினர். சிலர் தங்கள் பருத்த சரீரத்தை தூக்கி கொண்டு ஓடினர். அந்த சிவிகையின் திரை மெல்ல விலகியது. பல்லவ இளவரசி எட்டி பார்த்தாள். வழிமறித்தவர்களை ஓட ஓட விரட்டிவிட்டு தன் மேலே இருந்த புழுதியை தட்டி கொண்டு ஆதித்தன் திரும்பினான். பல்லவ இளவரசியின் விழிகளும் ஆதித்தன் விழிகளும் ஒரு கணம், ஒரே கணம் சந்தித்துக் கொண்டன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.